ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்டன் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதங்கள்ல சூரியன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆவதுதான் ஆடி மாதம், ஆடி பண்டிகை. இது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவான் வடக்கில் இருந்து தெற்காக நோக்கி பயணிக்கிறார். அயனம் என்றால் பயணம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்திற்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன் மாற்றுக்காரகனாகிய சந்திரனும் பித்ருக்காரகனாகிய சூரியனும் இணையக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நிறைய பண்டிகைகள். ஏன்னா இது தேவர்களின் இரவு பொழுது. சூரியன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சித்திரை மாதத்தில் ரொம்ப அப்படியே தகதகன்னு இருந்து அப்படியே ரிஷபத்துக்கு மிதுனத்துக்கு இப்ப அப்படியே அவருடைய உஷ்ணம், அவருடைய தாக்கம் அப்படியே குறைந்து கொண்டு வருகின்ற காலகட்டம். ஆனா இப்ப பாருங்க, காலநிலை மாற்றங்களால வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல. அதனாலதான் முன்னோர்கள் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆடி மாதம் ஆரம்பித்தாலே சந்து பொந்து இண்டு இடுக்குல இருக்கிற ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக இந்த கூழ் ஊத்துறது, அதே போல ஆடியில் வரக்கூடிய நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இந்த ஆடி 32 நாட்களும் ரொம்ப அருமையான நாட்களாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு இரவு பொழுது நீண்டு இருக்கும், பகல் பொழுது குறுகி இருக்கும். சூரியனுடைய அந்த ஒரு வெளிச்சம் தான் நமக்கு ரொம்ப. சூரியனும் சந்திரனும் தான் ஒளி கிரகங்கள். அவங்கள ரெண்டு பேரும் மட்டும்தான் நம்ம நேரடியா பார்க்க முடியும். அந்த சூரியன் இந்த காலகட்டங்கள்ல நீர் ராசியான கடகத்திற்கு வரும்போது அந்த நம்மளுக்கு அந்த வலிமை குறைஞ்சிடறாரு இல்லையா, அப்படியே படிப்படியா. அப்ப நம்மளுக்கு நிறைய நோய் தாக்கங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டுதான் சூரியன் இந்த வலிமை குன்றி இருக்கக்கூடிய இந்த காலங்களில், இந்த தட்சிணாய காலங்களில் நம்ம இறை வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரும். அதனால கூழ் ஊத்துறதுல பாத்தீங்கன்னா கேழ்வரகு, துள்ளு மாவுல பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் கலந்து இருக்கிறது. ஆனா உடம்புக்கு ஒரு அயன் சத்து, நம்மளுக்கு ரத்த விருத்தியை கொடுக்குற மாதிரி அந்த உணவுப் பொருட்கள்லயே அதெல்லாம் கலந்துருக்கும். இந்த முருங்கைக்கீரை பொரியல், கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. நம்ம முன்னோர்கள் இப்ப நாசால என்ன கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் கால சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு பண்டிகையும் வச்சு அதுல இருக்கின்ற அந்த உணவுப் பொருட்களையும் நம்ம உடலுக்கு உறுதியாக இருக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தீப வழிபாட்டுல இருந்து இறை வழிபாட்டுல இருந்து அனைத்தும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு செயலியும் தோங்குவதற்கும் சுபகாரியங்கள் அதுக்கான முயற்சியில எடுப்பதற்கும் ஆடி மாதம் எதுவுமே பண்ணக்கூடாதா, பெண் பார்க்க கூடாது, நம்ம எந்த ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது, ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது, அப்படி முடங்கிடக்கூடாது. ஆடியில அப்படியே நம்ம யோசனை பண்ணி ஆடி 18க்கு அப்புறம் வேகமாக செயல்படணும். இந்த காலகட்டம் ஆன்மீகத்துல சாதனை புரியறதுக்கு, யோகா, அதே போல நம்மளுக்கு நிறைய தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கும், தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கு, நீர்நிலைகள்ல நீராடும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறையும். 12 ராசிக்கும் இந்த ஆடி மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து துல்லியமான பலன்களை தெளிவாக தனித்தனி பதிவுகளாக காணலாம். இது ராசி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் ஆடி மாதம் விருதுக்கு அம்சமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு அருமையான பலன்கள். ஏன்னா ராசி அதிபதி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் வக்ர நிவர்த்தியும் அடைஞ்சிடறாரு. அதே போல சுக்கிரன் 2 ராசிகள்ல பயணிக்கிறாரு, புதனும் 2 ராசிகளை பயணிக்கிறாரு, செவ்வாயும் 2 ராசியில பயணிக்கிறார். மாத பிற்பகுதியில உங்களுக்கு அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு தொழில், ஒரு வேலை மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமா, எதுவும் ஆனப்பாடு இல்லை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அருமையான மாற்றங்களை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஊதிய உயருடன் கூடிய உத்தியோக உயர்வு இங்க நல்லாவே தாராளமாவே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பணி உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வேலை வாய்ப்பு, இது வரைக்கும் பாஸ்போர்ட் விசாவெல்லாம் எதனா ஒரு சிக்கல்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டம் தீர்ந்துடும். ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை இழுபறியாவே இருந்தது அப்படின்னா இந்த மாதம் அதற்குரிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பாகவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி கிட்டேயே ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்றவங்க எல்லாம் இப்ப பேசி தீர்த்துக்க கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு சிலதான் ஒரு டெம்பரவரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த கம்பெனில எத்தனை காலதான் ஓட்ட போறேன் அப்படின்னு. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் 7-10க்குரியவரே குருவா வந்துருவாரு. சனியும் இப்ப அந்த இடத்துல இருக்கும்போது
ஓடி ஓடி உழைக்கிறேன், யாருக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஊருக்கு கொடுக்குறேன்ல, யாருக்கு தாங்க கொடுக்குறேன், ஓடி ஓடி உழைக்கிறேன், கையில ஒரு நயா பைசா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மன விரக்தி இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அருமையான தனவரவு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையா இருக்கும் இந்த காலகட்டம். ஒரு கூட்டு தொழில் பண்ணுவது, இல்ல ஒரு புதிய ஒரு என்டர்பிரனரா ஒரு புதிய முயற்சிகள், கிளைகளை உருவாக்குவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். மாணவர்கள் நல்லா தெளிவாகவே பயணிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நிறைய கான்பிடன்ட், தன்னம்பிக்கையோட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கோர்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் இல்ல சரி, ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதாக இருந்தாலும் சரி, இல்ல நீங்க நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு தொழில்துறை கல்வியா இருக்கிறீங்கன்னா கூட எதுல நீங்க தடம் பதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான அனுகூலமான ஒரு சூழல் இந்த காலகட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் செவ்வாய் சனி பார்வை, சனி 3ஆம் பார்வையா வேற பாப்பாரு. அதனால ஆரம்பத்துல கொஞ்சம் உடல்ல ரொம்ப ஒரு சோர்வா, ஒரு தசைப்பிடிப்பு, தோள்பட்டை, கழுத்து வலி இதெல்லாம் இருக்கிறதோ, வாயு தொல்லை, நீங்க நிறைய இந்த பருப்பு சார்ந்த உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்லா பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த காலகட்டம் உணவுல அதிகப்படியான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப நீங்க ஒரு பிரயாணம் பண்றீங்க, அதே போல நம்ம ஒரு பைக்ல வண்டியில எல்லாம் போறோம்னா ஒரு பார்த்து போன இளைஞர்கள் இந்த சாகசம் செய்யக்கூடாது. ஸ்கிட் ஆகி சிராப்பு காயத்துல இருந்து ஒரு வண்டி வாகன விபத்துகள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் அதிகமான காலகட்டம். தசா புத்தி கொஞ்சம் சிறப்புலாம் இல்லைன்றீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக கடந்து விடுவது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் தாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு. ஏன்டி சம்பந்தமான பிரச்சனை, ஒரு சிலருக்கு சூட்ல சளி பிடிக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஏற்படுறதுனால சனி நீராடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால சனிக்கிழமையில இப்ப ஆபீஸ் போறோம், இப்ப ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே சனிக்கிழமையில அந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பது உங்களுக்கு அருமையான ஒரு பலன்களை கொடுக்கும். ஏன்னா 10ல சனி இருக்கிறதுக்கும் அது ஒரு சிறந்த ஒரு ஆக்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் ரொம்ப அருமையாக இருக்கும். செலவுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 ரூபாயை மிச்சம் பிடிச்சுக்கலாம். ஏன்னா பணம் வரக்கூடிய காலம். குருவும் அதே போல உங்களுக்கு சூரியனும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. நீண்ட கால முதலீடு ஒரு எதிர்காலத்துக்காக செஞ்சுக்கணும்ன்றா இந்த காலகட்டம் அருமையா செஞ்சிருங்க. இப்ப ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க லவர்ஸ் எல்லாம் கருத்து வேறுபாடுகளை கலந்துருங்க. ஆர்குமெண்ட் வேணாம், அமைதியாக வந்துருங்க. கூடியமான வரைக்கும் போன்ல பேசுறது, ரொம்ப நேரம் பேசுறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பேசிங்கன்னா இப்ப பிரேக்கப் ஆயிடும். அதனால பொறுமையாக இருந்து கடந்து வருவது சிறப்பான பலன்களை தரும். மிதுனராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் செவ்வாய் தோறும் அம்பாவுக்கு நல்லா வழிபாடு செஞ்சு ஒரு சர்க்கரை பொங்கல் வைத்து, அதே போல இந்த மாவிளக்குன்னு சொல்லுவாங்க, துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க, நம்ம அந்த பச்சரிசி வெல்லம் போட்டு கலந்து கொடுக்கறது, அந்த மாதிரி துள்ளு மாவு அந்த பொங்கலோட நீங்க தரும்பொழுது, சர்க்கரை பொங்கலோட தரும்பொழுது கடன் பிரச்சனைகள் தீரும், செல்வ செழிப்பு அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதன ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.